ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இப்போது நான் உனக்காக ஒரு அற்புதமான நல்ல வாய்ப்பை கொடுக்க வந்திருக்கேன். நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டினா உன் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மா நிறைவேற்றி கொடுத்துருவேன். கூடிய சீக்கிரம் உனக்கான யோகம் வரப்போகுது. நீ எதிர்பார்த்ததெல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். ஆம் என் செல்லமே, உன் கவலைகள் எல்லாம் தூசோடு தூசியா காத்தோடு காத்தாக பறந்து மறையும்படி செய்ய போகிறேன். உனக்கான பொற்காலம் உன் வாழ்க்கையில் வந்துடுச்சு. இனிமே நீ எல்லாத்தையும் நல்லா தெளிவாக மனசில் தைரியத்தோடு செய்ய தொடங்குனினா எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன்னை நிம்மதியாக நான் வாழ வச்சிருவேன். உன்னுடைய கடன் பிரச்சனை கஷ்டம் எல்லாம் தீர்ந்து நீ நிஜமாவே சந்தோஷமா ராஜ வாழ்க்கைய வாழப்போகிறாய் என் செல்லமே. ரொம்ப நாளாவே நீ ஒரு வேண்டுதலை என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த. அதை இன்னும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கலையேன்ற வருத்தமும் மன கஷ்டமும் பாரமும் உனக்கு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அது எல்லாவற்றையும் சரி செய்யும் விதமாக இன்னைக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்திருக்கேன். நீ நினச்சது எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்க போகுது. உன் கர்ம வினைகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உன்னை சௌபாக்கியவதியாக சந்தோஷமாக வெற்றி மகனாக வாழ வைக்கதா வந்திருக்கே என் செல்லமே. நீ நினைக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கஷ்டம் இருக்காது. இப்போ முதல்ல நீ பயப்படுறத நிறுத்து. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பாக நடக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். நீயே தேவையில்லாமல் கற்பனை செஞ்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம நம்பிக்கையோட இரு. உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நொடிப்பொழுதில் நான் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்திசாலின்னு உனக்கு தெரியும் தானே. இப்போது நீ என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களையும் இந்த வராகி அம்மா நிறைவேற்றுவேன்ற நம்பிக்கையோட நான் சொல்கிறத கேளு. உன் மனநிலை இப்போ எப்படி இருக்கு, நீ என்ன யோசிக்கிறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ செய்யும் செயல்களில் எல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் நான் உனக்கு துணை நிற்க போகிறேன். இனிமே நீ எதுக்காகவும் வருந்தாதே என் செல்லமே. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கு மன அமைதியையும் நிறைவையும் வாழ்க்கைக்கான மாற்றங்களையும் தரப்போகிறேன். முதல்ல நீ நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா தேவையில்லாத சில விஷயங்களையும் தேவையற்ற மனிதர்களையும் மறக்க முயற்சி செய். ஏன்னா மன மகிழ்ச்சிக்கு முதல் ஆரம்பமே மறதிதான். நல்லதை நினச்சா சந்தோஷம் நல்லது நடக்கும். ஆனால் கெட்ட விஷயங்களையும் தீய மனிதர்களையும் பற்றி யோசிக்கிறதும் நினைக்கிறதும் தேவையில்லாத செயல் அல்லவா. முதல்ல கெட்டவங்களையும் கெட்டது செய்கிற மனிதர்களையும் அவர்களது செயல்களையும் மறக்க பழகிக்கோ. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன்னு சொன்ன என்னுடைய வார்த்தைகளை நம்பு. வாழ்வை சீராக்குவதும் சேராக்குவதும் உன்னுடைய கைகளில் தான் இருக்குது. அதாவது நீ செய்கிற செயலும் உன்னுடைய சொற்களும் சரியாக இருந்ததுன்னா நிச்சயமாக நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஒரு சொல் வெல்லும், மனிதன் பேசுகிற ஒரு சொல் அவனையே கொல்லும்னு நீ கேள்விப்பட்டிருக்க தானே. நீ பேசக்கூடிய சொற்கள் ஒவ்வொன்றும் உனக்கு வெற்றியை தரும் விதத்தில் கவனமாக கையாள கற்றுக்கோ. உன்னை கொல்லக்கூடிய, உன்னை அழிக்கக்கூடிய, உன் மனசுக்கு வருத்தத்தையும் வாழ்க்கைக்கு கஷ்டத்தையும் தரக்கூடிய எந்த வார்த்தைகளையும் நீ பேசாதே. இந்த உலகத்தில் நீ ஒரு செடியை வளர்க்கணும்னு நினச்சி விதை போட்டினா 10 விதை போட்டினா 10மே முளைச்சி வந்துடாது. ஏதாவது 2 தான் நல்லா வரும், 3 தான் நல்லா வரும். அதே போல் நீ பேசுகிற பேச்சும் செய்கிற செயலும் எல்லாமே உனக்கு அப்படியே நன்மையாக வந்துடும் நினைக்காத. அதில் 2-3 வீணாக போனாலும் நீ செஞ்ச எல்லா விஷயங்களும் நன்மைகளாக மாறுவதற்கான விஷயங்களை இந்த வராகி அம்மா நிச்சயமாக நான் செய்வேன்னு நம்பு. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நல்ல நாளாகவும் கெட்ட நாளாகவும் மோசமான நாளாகவும் கூட இருக்கட்டும். எந்த நாள் எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் தைரியமாயிரு. எல்லா நாளும் உனக்காகவே படைக்கப்பட்ட உன் வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய நாளாக தான் இருக்கு. நல்ல விஷயம் நடந்ததுன்னா அது நீ சந்தோஷப்படக்கூடிய நல்ல நாள்னு நினச்சிக்கோ. ஒரு அனுபவத்தை தரக்கூடிய கெட்ட விஷயம் ஏதாவது நடந்துச்சுன்னா அது உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய கெட்ட நாள்னு நினச்சிக்கோ.
நீ ஏதாவது பாடம் கற்றுக்கிற மாதிரி இனி இப்படி செய்யவே கூடாது, இவங்களை நம்பவே கூடாதுன்ற மாதிரி ஏதாவது விஷயம் நடந்துச்சுன்னா கூட அது உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்த மோசமான நாள்னு நினச்சிக்கோ. நல்ல நாளோ கெட்ட நாளோ மோசமான நாளோ எல்லா நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லி கொடுக்காம உன் வாழ்க்கையை விட்டு நகர்ந்து போகாது. நீயும் ஒருபோதும் தோத்து போக மாட்ட. இந்த அனுபவமும் பாடமும் எல்லாமே உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கிறதுக்காக நான் சொல்லி கொடுக்குற விஷயங்கள்ங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. இனி வரக்கூடிய எல்லா நாளும் உனக்கு இனிய நாளாக, மகிழ்ச்சி தரக்கூடிய வெற்றி நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ பெருசாக ஆடம்பரமாக கோடி கோடியாக சம்பாதிக்கணும், அனாவசியமாக செலவு செஞ்சு அவங்க இவங்கன்னு 4 பேர் கோடி சுகம்னு வாழணும்னு நினைக்கல. உன்னுடைய ஆசைகள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்னன்னு நான் சொல்லட்டுமா? உனக்குன்னு ஒரு அழகா சின்னதா குடும்பம், அதில் உன் வரவுக்கும் செலவுக்கும் ஏற்றாற் போல சந்தோஷமாக வருமானம் இருக்கணும்னு நினைக்கிற. வீட்டில் எப்போவும் நிம்மதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் சிரிப்பு சத்தமுமா சந்தோஷமாக இருக்கணும், வாழணும்னு ஆசைப்படுற. ஆடம்பரம் இல்லாத எளிமையான அமைதியான வாழ்க்கையும் உன்னை சுற்றி இருக்கிற சூழல்களும் நல்ல அமைதியை தர்ற வகையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். எந்த உறவுகளிடமும் யாரிடமும் போய் கையேந்தி நிற்காம, யாரையும் எதிர்பார்த்து நிற்காம, சுய உழைப்பில் சொந்தமாக முன்னேறி காசு பணம் வசதின்னு செல்வ செழிப்போடு வாழணும்னு ஆசைப்படுறேன். சரிதானே? இது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான எதிர்பார்ப்பு. இதை கூட இந்த வராகி அம்மாவால் செஞ்சு தர முடியாதா என்ன? நிச்சயமாக உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நான் அமைச்சு கொடுக்குறேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ இல்லாத இடத்துல உன்னை பற்றி பேசுகிற மனிதர்களை நினச்சி முதல்ல வருத்தப்படுவதை நிறுத்து. நீ இல்லாத இடத்துல உன்னை பற்றி பேசுகிறாங்கன்னா ஒன்று நீ நல்லா பிரபலமாக பெரிய ஆளாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா மற்றவங்களுக்கு நீ ப்ராப்ளமாக, மற்றவங்களுக்கு பிரச்சனையை தரக்கூடிய ஆளாக இருக்கணும். எது நடந்தாலும் யார் உன்னை பற்றி என்ன பேசினாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னுடைய எண்ணமும் கவனமும் சிந்தனையும் எப்போதுமே நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும், முன்னேறணுங்கிற அந்த இலக்கை நோக்கி மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ. அளவில்லாத உழைப்பை செலுத்தி நல்லா யோசித்து சிறப்பாக செயல்பட்டு தோல்வியை தாண்டி வெற்றியை பெற முடியுன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராய்க்கோ. நீ எதிர்பார்த்ததுபடி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு நீ எல்லாரையும் அனுசரித்து விட்டு கொடுத்து அன்போட பாசத்தோட இருன்னு நான் சொல்லுவேன். அன்போடு அனுசரித்து போகிறது நல்ல வாழ்க்கை தான். ஆனால் எல்லாரையும் எப்போதுமே அனுசரித்து போகிறது நரக வாழ்க்கை. ஏன்னா விட்டு கொடுத்தாலும் அனுசரித்தாலும் ஒரு அளவோடு இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் எப்போவுமே நீ மட்டும்தான் விட்டு கொடுத்து போகணும், நீ மட்டும்தான் அனுசரித்து போகணுன்னு மொத்த பாரத்தையும் உன் தலைமையில் தூக்கி போட்டுட்டு மற்றவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க மாதிரியும் தப்பே செய்யாதவங்க மாதிரியும் அவங்க சொல்கிறது தான் சரி, செய்கிறது தான் சரின்னு மட்டும் வாழ்வது சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையாக இருக்காதல்லவா? அதனால தான் அளவோடு விட்டு கொடு, அனுசரித்து போகிறதிலும் ஒரு அளவோடு இருக்கட்டும்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி வாழு. ஆனால் அது யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல், யாருக்கும் துரோகம் செய்யாததாக, யாருக்கும் துன்பத்தையும் துயரத்தையும் ஏமாற்றத்தையும் தராத வகையில் இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்லமே. வாழ்க்கையில் உனக்காக யாருமே இல்லைன்னு நினைக்காம வாழ்க்கையே உனக்காக தான் இருக்குன்னு நினச்சிக்கோ. ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ்வது அவன் சந்தோஷமாக ரசித்து நிம்மதியாக வாழ்வதற்காக தானே. அதனால் உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக செழுமையாக செம்மையாக வாழணும்னு முடிவிடு. உன் தலைவிதி எப்படி எழுதப்பட்டிருந்தாலும் அதை சரி செஞ்சு நீ நல்லா வசதியாக நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு கிடைக்காத விஷயத்தையும் உன் கைகளில் இல்லாத பணத்தையும் எதிர்பார்த்து ஏமாந்து நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படாத. இல்லாத பணத்துக்காக நிம்மதி இல்லாமல் அலைகிறது வாழ்க்கை கிடையாது என் செல்லமே. உன்கிட்ட எது இருக்கோ அதை மனநிறைவோடு ஏற்றுக்கிட்டு இன்னும் உன் வாழ்க்கையில் முன்னேறி நல்லா சம்பாதிக்கிறதுக்கும் நல்லா ஜெயிக்கிறதுக்கும் ஏற்ற முயற்சிகளை உன் உழைப்பின் மூலமாக செய்யக்கூடிய உழைப்பாளியாக நீ இருக்கிறது தான் நல்லது. இந்த உலகத்தில் உழைக்கிற கூட்டம் ஒரு பக்கம் இருக்காங்க,
அவங்க நேரம் காலம் எதுவும் பார்க்காம உழைக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணுன்றதையே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு எந்நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை தாண்டி இன்னொரு வகையான கூட்டம் எப்படி இருக்குன்னா, வேலை செய்கிறவங்களையும் உழைப்பை செய்வர்களையும் பார்த்து கேலி செஞ்சுக்கிட்டு அவங்க எந்த கட்டத்திலும் முன்னேறாமல் இருந்த இடத்துல அதே இடத்துல நின்றுக்கிட்டு வர்றவன் போகிறவனெல்லாம் கேலி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யாராவது உழைச்சி முன்னுக்கு வந்துட்டா அவனை பார்த்து பொறாமப்பட்டு பொங்கி பேசுவாங்க. அதுவே ஒருத்தன் கஷ்டப்பட்டு இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கான், வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் வராமல் கஷ்டப்படுறானா அவனை ஏளனமாக இலக்காரமாக பேசக்கூடிய ஆளாகவும் இருக்கிறார்கள். என் செல்லமே, நீ எப்போதும் யாரையும் வேடிக்கை பார்க்காத. யார் என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு ஆராய்ச்சியும் செய்யாதே. அடுத்தவங்க செய்கிறத பார்த்து அதையே நாமும் செஞ்சு முன்னேறுவோம் நினைக்காத. உனக்காக ஒரு புது பாதையை போடு. உனக்காக நீ என்ன செய்யணுன்றதை சிறப்பாக சிந்தனை செஞ்சு நல்லா திட்டம் தீட்டி அதற்காக வெறி கொண்டு உழைச்சு உன் வாழ்க்கை சரித்திரமே சுயசரிதமாக வரலாறாக மாறக்கூடிய அளவுக்கு புதுசாக வேலை செஞ்சு புத்துணர்ச்சியோட வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிச்சு நிற்கணும். என் செல்லமே, நீ அழகான பிள்ளையாக ஆடிப்பாடி துள்ளி தெரிஞ்சதெல்லாம் ஒரு காலம். இப்போது நல்ல அன்பை சுமந்து பண்போட வளர்ந்து பொறுப்பையும் கடமையும் சரியாக செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்க. இந்த காலகட்டத்தில் மட்டும் நீ சரியாக வாழ்ந்துட்டீன்னா, எல்லா விஷயங்களையும் சரியாக செஞ்சிட்டீன்னா, இனி முதுமையில் உன் காலத்தில் உனக்கு வயசு ஆகும்போது நீ யாரையும் எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. உனக்காக வாழாமல் நீ மற்றவங்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும். இனிமேலாவது உனக்காக உன் வாழ்க்கையை மேம்படுத்திக்க உனக்கு பிடிச்சதை செய்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கேற்ற வேலைகளை செய். உன்னுடைய சூழ்நிலை உன்னை கீழே தள்ளினாலும், உன்னை தள்ளிவிட்டு வேடிக்கை பார்த்தாலும், உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அது தோல்வி கிடையாது. என் செல்லமே, நீ எப்படி தானாக உழைச்சி தன்னந்தனியாக கையை ஊன்றி காலை ஊன்றி எழுந்து நின்று பார்க்குற, எப்படி எழுந்து நிற்கிறன்றதை பார்க்குறதுக்காக தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் உனக்கு கொடுக்குறேன். வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் வரலாம், நஷ்டம் வரலாம், ஆனால் ஒருபோதும் தோல்வி வரக்கூடாது. அதுக்காக தான் உன்னை தைரியமான ஆளாக நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறவனுக்கு முகத்தில் சிரிப்பே வராது. ஆனால் எப்போவுமே சிரித்த முகத்தோடு இருக்கிறவங்க கஷ்டம் வந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதே போல தான் நீயும் கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் தோல்வி வந்தாலும் எப்போதுமே சிரித்த முகத்தோட எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் தைரியசாலியாக இருக்கணும். நீ மட்டும் சரியாக திட்டம் போட்டினா உன்னுடைய இலக்கை தொட்டு விட முடியும். நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுகிறாய்? உன்னுடைய எல்லா செயல்களுக்கும் உழைப்புக்கும் வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு நான் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை நீ நம்புகிறாய். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களில் யார் நீ என்ன சொன்னாலும் ஆமாம் போடுறானோ அவன் கடைசியில் உனக்கு நாமம் போட்டுட்டு போயிடுவான். நீ என்ன செஞ்சாலும் சரி சரின்னு தலையாட்டுறவங்க எப்போ ஒன்றாலும் உன்னை கீழே தள்ளி விட்டுருவாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. அதே போல் இந்த கழிவு காலத்தில் யாராவது வந்து உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி 50 ரூபா கொடுத்தாங்கன்னா அவங்க அடுத்து உனக்கு 1000 ரூபா செலவு வைக்க போகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகில் யாரும் ஒரு லாபமும் இல்லாமல் யாருக்கும் எந்த உதவியையும் எந்த வார்த்தையும் கூட பேசக்கூடியவர்களாக இல்லை. எல்லாருமே எப்போதுமே சுயநலத்தோட என்ன செஞ்சால் நமக்கு என்ன நடக்கும், அடுத்தவங்களுக்கு இது செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும்னு சுய லாபத்தோடு மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்களாகவே உன்னை சுற்றி இருக்கிறாங்க. அதனால தான் எப்போவும் யாரையும் எதுக்காகவும் தேடி போகாத. யாராவது உதவி செய்கிறேன்னு வந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோன்னு சொல்கிறேன். வாழ்க்கையில் நீ கஷ்டப்படும் போது உன் கையில் காசும் இல்லாமல் யாருக்கிட்டையும் போய் கேட்கவும் மனசு வராமல் கூச்சப்பட்டுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு நிற்கும்போது உன் மனசில் நீ எவ்வளவு வலியையும் வேதனையும் சுமந்து அழுதான்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட கஷ்டத்தோடு வலியோடு வேதனையோடு கூடிய அழுகைய மறுபடியும் உன் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து தான் உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்ற இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். வாழ்க்கையில் எதுவுமே சொல்லிட்டு வராது, ஆனால் வந்த எதுவுமே உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்காம போகாது. உன் வாழ்க்கையில் நீ பார்க்குற ஒவ்வொரு மனிதரும் நீ வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பாடத்தை தினமும் உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து ஜெயிக்கவும் நீ தயாராக இருந்துக்கோ என் செல்லமே.
இந்த உலகத்தில் பணம் இருந்தால் தான் எல்லாங்கிற மாதிரி எல்லாரும் மாறிட்டாங்க. பணம் இருக்கிறவன் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாற்ற இந்த உலகம், பணம் இல்லாதவன் எவ்வளவு நல்லதை சொன்னாலும் அதை நம்பலாமான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இப்படி பணம் தான் பெருசுன்னு வாழ்கிற இந்த உலகத்தில் நிம்மதியும் பெருசுன்றதை புரிஞ்சுக்கோ. பணம் நிம்மதிக்கு நிகரானதில்லை, பணத்தை விட மேலானது நிம்மதின்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழ்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் யோசித்து செய்யப்பாரு என் செல்லமே.